வலைக்கும். வணக்கம், குட் ஈவினிங். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது கேக்குதா? ஓ சார், ஓ சார். ஓகே ஓகே. நான் லாஸ்டா ஒரு ஐக்கு பேப்பர் ஒன்று போட்டிருந்தேன். மைக் எல்லாரும் மியூட் பண்ணி வச்சுக்கணும். மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணுவோம். எப்படி ஃபுல் ஆகுறேன்டா? ரைட். முதலாவது கேள்வி, சேனா, சிரில், விமல், பாலா ஆகிய நால்வரும் பாடசாலை ஒன்றில் கணிதம், மொழி, வரலாறு, சங்கீதம் ஆகிய பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களாவர். ஆனால் ஆசிரியர்களின் பெயர்களும் அவர்கள் கற்பிக்கும் பாடங்களும் கட்டாயமாக இங்கே தரப்பட்ட ஒழுங்கில் அமையும் என கூற முடியாது. உமக்கு பின்வரும் தரவுகள் தரப்படுகின்றன. 4 பேர்ல பேர் தாராங்க. சேனா, சிரில், விமலா, பாலா. விமல், பாலா. தந்திருக்கிற பாடமும் இவங்களோட பேரும் ஒரு ஓர்டர்ல இல்லை. ஏன் சேனா, சிரில், விமல், பாலான்னு சொன்னா கணிதம், மொழி என்று ஆரம்பிக்குது. அப்ப சேனா கணிதம் படிப்பிப்பார், சிரில் தமிழ் மொழி படிப்பிப்பார், விமல் வரலாறு படிப்பிப்பார், பாலா சங்கீதம் படிப்பிப்பார் என்ற ஒரு ஓர்டர்ல இல்ல. உங்களுக்கு தெரியும், இது தகவல் ஒழுங்கமைப்பு வினா. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். தகவல் ஒழுங்கமைப்பு வினா அல்லது தரவு ஒழுங்குபடுத்தல் வினா. தகவல் ஒழுங்கமைப்பு, சரியா? தகவல் ஒழுங்கமைப்பு வினா. அப்ப நான் சொல்லிக்கிறேன், 2 வகையான தரவுகள் வரும். வந்தா நம்ம இன்னொரு அட்டவணை ஒன்று போடணும். இன்னொரு அட்டவணை ஒன்று போடணும். அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு தரவு இருக்கும். அது என்ன செய்யணும்? தரவு என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். அப்ப இதுல நமக்கு தெரிஞ்ச தரவு என்ன? இதுல நமக்கு தெரிஞ்ச தரவு என்ன? இதுல நமக்கு தெரிஞ்ச தரவு என்ன? பெயர். என்ன பெயர்? பெயர் என்னன்னு சந்திக்குது பாருங்க. சேனா, சிரில், விமல், பாலா. அதே போல 2 தரவுகள் என்றதால நம்ம என்ன செய்யலாம்? மற்ற தரவு என்ன சந்திக்குது? கற்பிக்கின்ற பாடங்கள். அப்ப நம்ம இங்க பாடங்கள் என்று போடாம பாடங்களை என்ன செய்யலாம்? போடலாம். என்ன ஏன் 2 வகையான தரவுகள் தந்தா நீங்க அதை டீட்டெயிலா என்ன செய்யலாம்? எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. அப்ப இது என்ன இருக்குது? கணிதம், மொழி, வரலாறு, சங்கீதம். கணிதம், மொழி, வரலாறு, சங்கீதம். இத பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே. இப்ப பாருங்க, பேரையும் போட்டிக்கிறோம். சேனா, சிரில், விமல், பாலான்னு சொல்லி. பாடங்கள் போட்டிக்கிறோம். கணிதம், மொழி, வரலாறு, சங்கீதம். சரியா? இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் என்ன, பெயர் சொல்லி வார தரவுகளை ஃபர்ஸ்டுக்கு செய்யணும். பெயர் சொல்லி வார தரவுகளை ஃபர்ஸ்டுக்கு செய்யணும். சேனா வரலாறு கற்பிக்கும் ஆசிரியர் அல்லர் என்ன இல்ல. அப்ப சேனா இங்க நினைக்கிறார், இவர் வரலாறு கற்பிக்கின்ற ஆசிரியர் இல்ல. சரியா? இவ்வாசிரியர்களது பிள்ளைகள் சங்கீதம் கற்க செல்லும் போது சேனாவும் பாலாவும் வேலை எதுவும் இன்றி இருப்பர். இப்ப செல்லுங்க, எனக்கு 4 பேர் பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க? மாறி மாறி கிளாஸுக்கு போறாங்கன்னு. இப்ப இவ்வாசிரியர்களது பிள்ளைகள், இவங்க எல்லார பிள்ளைகளும் சங்கீதம் கற்க செல்கின்ற போது சேனாவும் பாலாவும் வேலை எதுவுமின்றி இருப்பர் என்று சொன்னா, சேனாவும் பாலாவும் சங்கீதம் கற்பிக்கின்ற ஆசிரியர்களாக இருப்பாங்களா? இல்லை. இல்லை. அப்ப சேனாவும் சங்கீதம் கற்பிக்க மாட்டார், பாலாவும் சங்கீதம் கற்பிக்க மாட்டார். சிறிலினது மகனும் பாலாவினது மகனும் தமது தந்தையின் சக ஆசிரியர்கள் ஒருவரிடம் கணிதம் கற்க செல்வர். அப்ப சிறிலும் பாலாவும் கணிதம் கற்பிப்பாங்களா? இல்ல. சிறிலும் கணிதம் கற்பிக்க மாட்டார், பாலாவும் கணிதம் கற்பிக்க மாட்டார். சிறில், பாலா இருவருக்கும் தமது பிள்ளைகளுக்கு வரலாறு பாடத்தில் உதவ முடியாது. சிறிலுக்கும் பாலாக்கும்
தமது பிள்ளைகளுக்கு வரலாறு பாடத்தில் உதவ முடியாது. அப்ப சிறிலும் பாலாவும் வரலாறு கற்பிப்பாங்களா? இல்ல. அப்ப சிறில் வரலாறு கற்பிக்க இயலாது, பாலாவும் வரலாறு கற்பிக்க இயலாது. சிறில் பாலா இருவரும் தமது முடிஞ்சது தரவா அவ்வளவு தந்திக்கல. இப்ப இவ்வளவு தரவு தான் தந்தி. இப்ப நாம என்ன செய்யணும்? இது ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்ப்போம். லாஸ்டா பாருங்க, பாலான லைனை பாருங்க. பாலா வந்து கணிதமும் கற்பிக்க இயலாது, வரலாறும் கற்பிக்க இயலாது, சங்கீதமும் கற்பிக்க இயலாது. அப்ப என்ன கற்பிக்கலாம்? என்ன கற்பிக்கலாம்? பாலா கணிதமும் கற்பிக்க இயலாது, வரலாறும் கற்பிக்க இயலாது, சங்கீதமும் கற்பிக்க இயலாதுன்னா மொழி கற்பிக்கலாம். மொழி கற்பிக்கலாம். அதே போல பாலா மொழிய வந்து பாலா கற்பித்தால் விமல் மொழி கற்பிக்க இயலாது, சிறில் மொழி கற்பிக்க இயலாது, சேனாவும் மொழி கற்பிக்க இயலாது. சரியா? வேற எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, சேனா வந்து சங்கீதமும் கற்பிக்கிறல்ல, வரலாறும் கற்பிக்கிறல்ல, மொழியும் கற்பிக்கிறல்லன்னு சொன்னா சேனா என்ன பாடம் கற்பிக்கலாம்? கணிதம். சேனா கணிதம் கற்பித்தால் சிறில் கணிதம் கற்பிக்க மாட்டார், விமலும் கணிதம் கற்பிக்க மாட்டார், பாலாவும் கணிதம் கற்பிக்க மாட்டார். சரி, இங்க பாருங்க, சேனா வரலாறு கற்பிக்கல, சிறிலும் வரலாறு கற்பிக்கல, பாலாவும் வரலாறு கற்பிக்கலன்னு சொன்னா விமல் தர என்ன செய்யணும்? வரலாறு கற்பிக்கணும். விமல் வரலாறு கற்பித்தால் விமலுக்கு சங்கீதம் என்ன செய்யலாது? கற்பிக்க இயலாது. அதே போல சேனா சங்கீதம் கற்பிக்க இயலாது, விமல் சங்கீதம் கற்பிக்க இயலாது, பாலாவும் சங்கீதம் கற்பிக்க இயலாது. அப்ப சிறில் தர என்ன செய்யணும்? சங்கீதம் கற்பிக்கணும். இந்த கேள்வி எப்படி செய்யற மெத்தட் விளங்கிட்டா? இந்த கேள்வி எப்படி செய்யற மெத்தட் விளங்கிட்டா? ஓகே. இப்ப கேள்வியை பாருங்க. கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் யாரு? கணிதம் யாரு கற்பிப்பாங்க பாருங்க. கணிதம் யாரு? ஓகே. விமல் கற்பிக்கும் பாடம் யாது? வரலாறு. வரலாறு. சேனா கற்பிக்கும் பாடம் எது? கணிதம். கணிதம். சங்கீதம் கற்பிக்கும் ஆசிரியர் யார்? சிறில். சங்கீதம் சிறில். விளைச்சா? இது முதலாவது கேள்வி. இப்படி ஓகே. இது வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப வந்து இந்த கேள்வி என்ன செய்யல, இப்படி ஒரு பேசிக்கான கேள்வி வாரது குறைவு. இப்ப வந்து பெயரை தருவாங்க, சரியான பாடங்கள், கற்பிக்கின்ற பாடம், விளையாட்டு, பொழுதுபோக்கு, அவங்க பயணம் செய்யற வாகனம், இப்படி ஒரு 4-5 தரவை தந்துதான் கேள்வி கேட்பாங்க. அப்ப இது 2 தரவுன்றதால நம்ம எல்லார பேரையும் எழுதலாம், அவங்களோட பாடங்களையும் எழுதலாம். 2 வகையான தரவு வந்தா நீங்க இப்படி செய்யலாம். இப்ப முழு பாடங்களையும் தந்து, அவங்க விளையாடுற விளையாட்டையும் தந்து, அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டையும் தந்து, அவங்களோட பயணம் செய்யற வாகனங்களையும் தந்தா எல்லாத்தையும் இப்படி எழுதிட்டு போகலாமா? போக இயலாது. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும்? பாடங்கள் என்ற ஒரு லைன் குளம், விளையாட்டுக்கள் என்ற ஒரு குளம், அவங்க பயணம் செய்யற வாகனங்கள் என்ற ஒரு குளம், அவங்க வந்து என்ன கலர் விரும்புவாங்கன்னு தருவாங்க, அது அப்படி ஒரு குளம், அல்லது வேற வேற எதுவும் தரலாம், அவங்கள பிடித்த உணவுகள், அது ஒரு குளம், அப்படி வரும். சரியா? இப்ப 2 வகையான தரவுகள் தரக்கூட நம்ம ஆனா எத்தனை தரவு வந்தாலும் பேர் அப்படின்னு நீங்க எழுதணும். பேர் கட்டாயம் என்ன செய்யணும்? எழுதணும். பேர் எழுதாம கேள்வி செய்ய இயலாது. ஆனா இந்த தரவுகள் என்ன செய்யலாது? ஒரு தரவு என்றதால பாடங்கள் நம்ம என்ன செய்யறோம்? எழுதிக்கிறோம். இப்ப 5 தரவு வந்தா பாடங்களையும் எழுதி, அங்கால விளையாட்டு எழுதி, அங்கால பொழுதுபோக்கு எழுதி, அங்கால வாகனங்கள் எழுதி, அப்படி செய்யலாமா? செய்ய இயலாது. ஆக 2 வகையான தரவு வந்தா இந்த மெத்தட்ல செய்வோம். 2 வகைக்கு மேற்பட்ட தரவு வந்தா, 3 தரவு 4 தரவு வந்தா, அந்த தரவுற பேரை மட்டும் எழுதுங்க. விளையாட்டுன்னா விளையாட்டு, பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு, வாகனங்கள், பிடித்த உணவுகள்னா உணவுகள், அப்படி எழுதுங்க. கற்பிக்கின்ற பாடங்கள் தான் பாடங்கள். அந்த வகையில கேள்வி செஞ்சு கொள்ளுங்க. சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இதே மாதிரி ஒரு கேள்வி நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா மேலதிக தகவல்கள் வார மாதிரி ஒரு கேள்வி ஒன்றும் அடுத்த கிளாஸ்களில் அதுக்கு அடுத்த கிளாஸ்கள்ல இதை ஒரு ரிமெம்பர் பண்ணிட்டு அதை செய்வோமா சார்? ஓகே, ஒரு டைம் இருக்கிற டைம். ஓகே ஓகே. அப்படி கேள்வி செஞ்சுக்கிறோம். ஏற்கனவே செஞ்சு அழைக்கும். சரி சார், கிடைக்கல நம்ம செய்வோம். கிடைக்கல கேள்விகள் இருக்கு. ஓகே, நம்ம ஃப்ளோல போவோம், இடையில அப்படி ஒன்று செய்வோம். சரி, ஓகே ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். 6ஆம் 7ஆம் வினாக்கள் பரீட்சை ஒன்றில் ABCDFG என்ற 7 பரீட்சார்த்திகள் பெற்ற புள்ளிகள் பற்றிய பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. 7 பேர் தகவல்.
இப்ப புள்ளிகள் சம்பந்தமாக, சரியா, புள்ளிகள், அதே போல நிறை, வயது. சார் முதலாவது கேள்வி விளங்கப்படுத்திட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி முடிஞ்சது. திருப்பி ரெக்கார்டிங் விளங்கப்படுத்த பாருங்க, மாட்டேங்க. ரெக்கார்டிங் பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க, சரியா. புள்ளிகள் தொடர்பாக, நிறைகள் தொடர்பாக, வயது தொடர்பாக, உயரம் தொடர்பாக, அல்லது வேற ஏதும் இவ்வாறான கேள்விகள் வந்தா நீங்க அந்த கேள்விய மேலிருந்து கீழ் நோக்கி என்ன செய்யணும், எழுதி கொள்ளுங்க. ஓடர்ல மேலிருந்து கீழ் நோக்கி எழுதி கொள்ளுங்க, சரியா. எப்படி வரும்னு சொன்னா, இப்ப ABCDFG என்ற 7 பேர் நினைக்கிறாங்க, தெரியணும். 7 பேர் இருப்பாங்கண்ணே, 7 பேர் இருக்கணும், 7 பேர் வரணும், 7 பேர் வரணும், சரியா. அப்ப 7 பேர் இருப்பாங்க, ABCDFG என்ற 7 பேர் இருப்பாங்க. அது நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா, ஜியின் புள்ளிகள் F பெற்ற புள்ளிகளின் இருமடங்காகும். ஜியின் புள்ளிகள் F பெற்ற புள்ளிகளின் இருமடங்காகும் சொன்னா, ஜி கீழடிப்பாரா, F கீழடிப்பாரா? மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்ல இயலாது, டைம் வேஸ்ட் ஆகும், சரியா. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் கேள்வி கேட்கிற டைமுக்கு மட்டும் மைக்கை அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு திரும்ப மைக்கை மியூட் பண்ணுங்க, சரியா. ஜியின் புள்ளிகள் F பெற்ற புள்ளிகளின் இருமடங்காகும். இப்ப ஜி கீழடிப்பாரா, F கீழடிப்பாரா? ஜி கீழடிப்பாரு. ஜி புள்ளிகள் F பெற்ற புள்ளிகளின் இருமடங்காகும். ஜி கீழடிப்பாரா, F கீழடிப்பாரா? பாருங்க, ஜி F, F ஜி பெற்ற புள்ளிகள் F பெற்ற புள்ளிகளின் இருமடங்கு. F பெற்ற புள்ளின 2 மடங்கு. F வந்து 50 புள்ளி பெற்றா ஜி எத்தனை புள்ளி? 100. அப்ப யாரு கீழே இருக்கணும்? மேல யாரு மேல, யாரு கீழே இருக்கணும்? F மேல G கீழ. இங்க மேல், அதாவது ஏறு வரிசையிலிருந்து இறங்கு வரிசைக்கு வரணும், சரியா. ரைட். ஜி மேலெரிப்பார், F கீழடிப்பார். ஜி மேலெரிப்பார், F கீழடிப்பார். ஏன்? F ஜி பெற்ற புள்ளியானது F பெற்ற புள்ளிகளின் இருமடங்கு. நான் சொல்றது, இந்த கேள்வியை வந்து நீங்க மேலிருந்து கீழ் நோக்கி வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்குது செய்யறது, சரியா. அப்ப ஜி மேலெரிப்பார், முதலாவது பாயிண்ட் படி ஜி மேலெரிப்பார், F கீழ். எவ்வளவு சரியா இங்க இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஜிக்கும் எஃப்க்கும் இல்ல வேற யாரும் இருக்கலாம், எஃப்க்கு கீழையும் வேற யாரும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. முதலாவது தரவின் படி ஜி மேல் எரிப்பார், F கீழ் எரிப்பார். டியின் புள்ளிகள் ஏனைய பரீட்சார்த்திகள் பெற்ற புள்ளிகளும் பார்க்க குறைவாகும். அப்ப இதுல மீனிங் என்ன? டியின் புள்ளிகள் எல்லா பரீட்சார்த்தியையும் விட குறைந்த புள்ளி சொன்னா டி என்றவர் 7வது இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப 7வது யாரு? 7வது யாரு? சரியா. ஏயின் புள்ளிகள் சியின் புள்ளிகளுக்கு சமம். ஏயின் புள்ளியும் சியின் புள்ளியும் சமம். அப்ப நமக்கு தெரியா ஏ எங்க வருவாங்கன்னு தெரியா, ஆனா ஏயும் சியும் சமனான புள்ளிகளை பெற்றுக்கிறாங்க. இப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம், சரியா. ஏயும் சியும் சமம். பியின் புள்ளிகள் எஃப்இன் புள்ளிகளினதும் ஜியின் புள்ளிகளினதும் மொத்தத்திற்கு சமம். பீட புள்ளி எஃப்ட புள்ளிக்கும் ஜிட புள்ளியும் கூட்டி வாரது பி. அப்ப நல்லா கவனிங்கோ, எஃப்பும் ஜியையும் கூட்டி பி வரும்னு சொன்னா பி வந்து ஜிக்கு மேல இருக்குமா, ஜிக்கு கீழே இருக்குமா? ஜிக்கு மேல இருக்கும் சார். எஃப்ஐயும் ஜியையும் கூட்டி வரனா ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும். அப்ப பி இங்க போடுவோம், பிஏ இங்க போடுவோம், விளங்கிச்சா. ஈன் புள்ளிகள் பிசிஜி ஆகியோரின் புள்ளிகளின் மொத்தத்துக்கு சமன். அப்ப ஈட புள்ளி, பீட புள்ளி, சீட புள்ளி, ஜீட புள்ளி, இது மூணையும் கூட்டி வாரத்துக்கு சமன் சொன்னா பிக்கு மேல யார் வரணும்? பிக்கு மேல யார் வரணும்? பிக்கு மேல யார் வரணும்? ஏயின் புள்ளிகள் பீட புள்ளியும் ஜீட புள்ளியும் மொத்தத்துக்கு சமன்.
ஏட புள்ளி வந்து சரியா பீட புள்ளி ஜீட புள்ளி மொத்தத்திற்கு சமன். ரைட். இப்ப ஏயின் புள்ளிகள் பியின் புள்ளிகள் என்னதும் ஜியின் புள்ளிகள் என்னதும் மொத்தத்துக்கு சமன். அப்ப ஏட புள்ளி பி ஜி சரியா பியையும் ஜியையும் கூட்டி வருது. இப்ப பாருங்க சரியா இப்ப இதுல சொல்லிக்கிறாங்க வந்து இப்ப நமக்கு நிச்சயமா தெரியும் ஏழாவது ஆள் யாரு டி. ஏழாவது ஆள் யாரு டி. சார் மத்தவங்களை கொஞ்சம் மீட் பண்ண சொல்லுங்க சார். நான் நிறைய தரம் சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் பட்டதாரிமா சரியா பட்டதாரிகள் வந்து சரியான மோசமாகிறீர்கள். பட்டதாரி என்று செல்றதுக்கு கொஞ்சம் என்ன கஷ்டம் அளிக்குது. அவ்வளவு மோசமான ஆட்கள் அறிக்கிறீர்கள் பட்டதாரிமா. நிறைய தரம் சொல்றேன், விளங்குதே இல்லை யாருக்கும். மைக்கை மியூட் பண்ணுங்க, மற்றவங்க டிஸ்டர்ப் அடிக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. ரைட் ஓகே. இப்ப ஜியின் புள்ளிகள் முதலாவது பாயிண்ட் சொல்றேன். ஜீட புள்ளி சரியா எஃபின் புள்ளியின் இரு மடங்கு சரியா. ரைட். இப்ப பார்ப்போம் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா சொல்லிக்கிறேன். ஏயின் புள்ளிகள் பீட புள்ளிக்கும் ஜீட புள்ளிக்கும் சமன். ஏட புள்ளி வந்து பீட புள்ளிக்கும் ஜீட புள்ளிக்கும் சமன் என்று சொன்னா பீட புள்ளி எப்படி வருது எஃப்க்கும் ஜிக்கும் சமன் பீட சரியா. ஈட புள்ளி எப்படி வருது பி சி பி சாரி பி சிஜி பி சிஜிக்கு சமன் பி சிஜிக்கு சமன் சரியா. இப்ப கவனிங்க ஈட புள்ளி சாரி ஏட புள்ளி பிக்கும் ஜிக்கும் சமன் என்று சொன்னா பி இன்னாக்காரு சரியா. பி இன்னாக்காரு இது அழிக்கிறேன் கொஞ்சம். ஏ சமன் சி கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன், அழிக்கிறேன். பி இன்னாக்காரு பீட புள்ளியும் ஜீட புள்ளியும் கூட்டி வாரது ஏட புள்ளியாக இருந்தால் ஏ வந்து ஈக்கு மேல வரணுமா ஈக்கு கீழே வரணுமா? ஈக்கு கீழே வரணும். ஏன் ஈ வந்து பி சி ஜி மூணு பேர் புள்ளி, ஆனா ஏ வந்து பீட புள்ளியும் ஜீட புள்ளியும். ஆகவே பிக்கு மேல வரணும் ஈக்கு கீழே வரணும். இல்லைங்களா? இப்ப ஏயும் சியும் சமன் தானே. அப்ப ஏயும் சியும் எங்க வரும்? இங்க வரும். ஏயும் சியும் இங்க வரும். இப்ப ஈட புள்ளி என்ன? இந்த புள்ளியும் சீட புள்ளி அல்லது ஏட புள்ளியும் ஜீட புள்ளியும் கூட்டி வாரது. இப்ப இவ்வளவு தரவு சூரா தெரியும். இவர் ஏழாவது ஆள். ஆனா முதலாவது ஆள் கட்டாயம் யாரு வரணும்? ஈ வரணும். ரெண்டும் மூணும் யாரு வரணும்? சி வரணும். ஏயும் சியும். நாலாவது பி வரணும் சரியா. நாலாவது பி வரணும். இப்ப கேட்டுக்கிற கேள்வியை பாருங்க. பரீட்சார்த்திகளில் எவர் இக்குழுவில் அதி உயர் புள்ளிகளை பெற்றார்? யாரு? சரி ஓகே. அப்ப 1 2 3 4 ஜி 5 எஃப் 6 டி 7 சரியா. சரி. முதலாவதுக்கு விட ஏழாவதுக்கு விட வந்து சரி ஆறாவதுக்கு விட வந்து இ. எத்தனாவது விட? நான்காவது விட. ஆறாவதுக்கு நான்காவது விட சரியா. M3 பரீட்சார்த்திகளின் புள்ளிகளின் மொத்தம் ஈ பெற்ற புள்ளிகளுக்கு சமனாகும். என்ன விட வரும்? ஏபிஜி. ஏபி பாருங்க சில ஈ பெற்ற புள்ளி வந்து ஒரு ஈ சமன் பிசிஜி என்ற ஒரு விடையும் இருக்கு. பிக்கு பிசிஜி சிக்கு பதிலா யார போடலாம்? ஏயும் போடலாம். ஓமா இல்லையா? பிசிஜி என்ற விடையும் இருக்குது. சிக்கு பதிலா யார போடலாம்? ஏயும் போடலாம். ரெண்டுல ஒரு விடை இருந்தா சரி என்ன. இப்ப பிசிஜி என்ற விடை இருக்கா? பிசிஜி என்ற விடை இல்ல. ஏசிஜி என்ற விடை இருக்கா? ஏபிஜி என்ற விட மூணாவது விட வரும். எத்தனாவது விட? மூணாவது விட வரும். ஏழாவதுக்கு மூன்றாவது விடை வரும். இந்த கேள்வி விளைச்சா? கேள்வி விளைச்சா?
விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிது. ஏழாவது கேள்வி சொல்லுங்க சார். விளங்கல? எத்தனாவது கேள்வி? ஏழா ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி என்ன? பெற்ற புள்ளிகள் யார் 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 பெற்ற புள்ளிகளுக்கு சமன் என்று கேட்கிறாங்க. மேல தரவுல சந்திக்கிறாங்க சமன் பிசிஜி என்று சொல்லிக்கிறாங்க. இவங்க 3 பேர் பெற்ற புள்ளிக்கு சமன். ஆனா பிசிஜி என்ற விட அங்க இருக்குதா? இந்த டவுட் கேட்டா நீங்க கதைக்கணுமா? பிசிஜி என்ற விட இங்க இருக்குதா? விடையில இல்ல. அப்ப என்ன செய்யலாம்னா ஒரு தரவு சந்திக்கலாம் சி வந்து ஏ சி வந்து ஏக்கு சமன். ஆகவே பிஏஜி என்ற விட இருக்கா? பாருங்க, பிஏஜி என்ற விட இருக்கா? பிஏஜி என்ற விட இருக்கா? இருக்குது. அப்ப எது விட? பிஏஜி என்ற விட வரும். சரியா? அவன் இந்த கேள்வியை கேட்கட்டா மேலுக்கு ஏயின் சியின் சமன் என்று சந்திக்கிறான். சரியா? இது உயரம், நிறைகள், அதே போல பருமன், வயது, புள்ளிகள், அப்படி மார்க்ஸ் எல்லாம் தந்து கேட்கக்கூட நீங்க மேலிருந்து கீழ் நோக்கி எழுதி அதை சரியா எழுதி கொள்ளணும். சரியா? 8 தொடக்கம் 12 வரையான கேள்வி சரியா என்ன சொல்ற? மொழித்திறன் தொடர்பான கேள்வி. மொழித்திறன் மொழித்திறன் தொடர்பான ஒரு கேள்வி. மொழித்திறன் தொடர்பான கேள்வியில சரியா மொழித்திறன் தொடர்பான கேள்வி இதே மாதிரி நிறைய வகையான கேள்விகள் வரும். எரிபொருள் தீ. எரிபொருள் தீ நீங்க என்ன செய்யணும்னா இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை கண்டுபிடிக்கணும். என்ன தொடர்பு ரெண்டுக்கும்? எரிபொருளுக்கும் தீக்கும் என்ன தொடர்பு? எரிபொருளுக்கும் தீக்கும் என்ன தொடர்பு? எரிபொருள்ல இருந்து தீ கிடைக்கும் சார். எரிபொருள்ல இருந்து தீ கிடைக்கும். எரிபொருள்ல இருந்து தீ கிடைக்கும். இப்ப பாருங்க சார், ஓம் இந்த இப்ப நான் ஜாயின் ஆனது இது ஐக்யூ கிளாஸா அப்போ தெரியும் சார், கொஞ்சம் பாத்துக்கலாம். ஐக்கு நான் குரூப்ல போட்டு நினைக்கிறேன் பேப்பர் குரூப்ல எல்லாம் போட்டு நினைக்கிறீங்க. ரைட், எரிபொருள் தீ. சரியா? ரைட், கீழே இருக்கிற 4 விடையில எது பொருத்தம் அளிக்கும்? உணவு, மனிதன். ஒரு விட இருக்குது குளிர், வெப்பம். அதாவது இங்க நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு, தீய பத்த வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? அதாவது இப்படி யோசிங்களேன், தீக்குரிய சக்தி எது? தீக்கு எதுல இருந்து சக்தி கிடைக்குது? எரிபொருள்ல இருந்து கிடைக்குது. எரிபொருள் முதலாவது இருந்து இரண்டாவது கிடைக்கும். முதலாவது இரண்டாவதுக்கு முதலாவது என்ன செய்யுது? தேவைப்படுது. இந்த இரண்டாவது சொல்லுக்கு முதலாவது சொல் தேவைப்படுது. என்ன? அப்ப இந்த ஓடலாம் பார்க்கணும். இப்ப சிலர் விட மாறி இருந்தாலும் பிழை. இங்க எப்படி விட தந்திருக்கிறான்? முதலாவது எரிபொருளுக்கு இரண்டாவது தீ இருக்கு. இந்த ஓடெல்லாம் பார்க்கணும். சரியா? இந்த ஓடெல்லாம் பார்க்கணும். சரி, இப்ப குளிர், வெப்பம். குளிர்ல இருந்து வெப்பம் கிடைக்குமா? இல்ல. வெப்பத்துக்கு குளிர் தேவையா? குளிர் இருந்தாதான் வெப்பம் இருக்குமா? இல்ல. மரம் இருந்தா பலகை இருக்குமா? அதாவது எரிபொருள் இருந்தா தீக்கு எரிபொருள் தேவை, வெப்பத்துக்கு குளிர் தேவையா, மரத்துக்கு பலகை தேவையா? மரத்துக்கு பலகை தேவையா, பலகைக்கு மரம் தேவையா? பலகைக்கு மரம். அப்ப அந்த விடவில உங்களுக்கு பலகைக்கு மரம் தேவைன்ற விட சரி மாறி இருக்கும். ஆனா முதலாவது இரண்டாவது அந்த ஓடரையும் பார்க்கணும். மனிதனுக்கு உணவு தேவையா இல்லையா?
ஓ மனிதனுக்கு உணவு தேவையா இல்லையா? நிலக்கரிக்கு புகை தேவையா, புகைக்கு நிலக்கரி தேவையா? புகைக்கு புகை புகையிரத்துக்கு நிலக்கரி தேவைப்படும். அதை விடுங்க, இதுல பொருத்தமான விட எது? உணவு தீக்கு மனிதன் எரிபொருள் தேவை, நெருப்புக்கு உணவு எரிபொருள் மனிதன். தேவை. நெருப்பு உணவு மனிதன் ஓகே, நெருப்பு பத்தணும் சொன்னா எரிபொருள் தேவை. மனிதனுக்கு எது சக்தியை வழங்கும்? நெருப்புக்கு சக்தியை வழங்குறது எரிபொருள், மனிதனுக்கு சக்தியை வழங்குறது உணவு. ஆகவே 8வது கேள்விக்கு எத்தனாவது விட? 3வது விட. 8வது கேள்விக்கு 3வது விட. சரியா? 9வது கேள்வி பாருங்க. முயல் ஆமை. முயல் ஆமை என்ன தொடர்பு? ஸ்பீடும் ஸ்லோவும் சார் தொடர்பு. வேகம் கூடியது, வேகம் குறைந்தது. வேகம் கூடியதும் வேகம் குறைந்தது. அப்ப இது சந்திக்கிற விடையும் அதே மாதிரி வரணும். எது விட வரும்? தந்தி கடிதம். தந்தி கடிதம். தந்தி என்றது என்ன? வேகமா போய் சேர்றது. கடிதம் என்றது டைம் எடுத்து வந்து சேரும். என்ன? தந்தி என்றது வேகமா போய் சேரும், கடிதம் என்றது மெதுவாக வந்து சேரும். இப்போ தந்தி கடிதம், தந்தி கடிதம். இதுக்கு விட வந்து முதலாவது விட. முயலும் ஆமையும் வேகமா போறது முயல், வேகம் குறைஞ்சது ஆமை. தந்தி வேகமாக போய் சேரும், ஆமை வந்து வேகம் குறைவாக போய் சேரும். சரி, கடிதம் வந்து வேகம் குறைவாக போய் சேரும். பொய் உண்மை வருமா? அது எதிர்கருத்து சொல். சரியா? இலக்கம் எழுத்து வராது, தற்பெருமை அடக்கம், அது ரெண்டுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆகவே தந்தி கடிதம். சரியா? தந்தி கடிதம். மழை வெள்ளம் என்ன தொடர்பு? மழை வந்தால் வெள்ளம் வரும். மழை அதிகரித்தா வெள்ளம் மழை கூடி மழை கூடினா வெள்ளம் வரும். மழை கூடினா வெள்ளம் வரும். சரியா? வறட்சி பஞ்சம் சார். மழை கூடினா சுனாமி. வறட்சி பஞ்சம். வறட்சி பஞ்சம், அலை சுனாமி, காடு காட்டு. சுனாமி. எது சரியான? ஓட்டம் வறட்சி வறட்சி. பஞ்சம். எது விடையாக வரும்? வறட்சி வறட்சி கூடுனா கூடுனா பஞ்சம் பஞ்சம் கூடும். இது சரியான விட. பஞ்சம் வரும். அலை சுனாமி கொஞ்சம் அலை கொஞ்சம் கூடி சரியான சுனாமி விடையாக. வரும் சார். அலை சுனாமி என்றது சரியான விடையாக இருக்க இயலாது. சரியான விடையாக இருக்கும், ஆனா சரியான விடையாக இருக்க இயலாது. வறட்சி அலை பஞ்சம், மழையால வெள்ளம் வரும். அலையால சுனாமி வரலையே. அலையால சுனாமி வரல. அலைக்கும் சுனாமிக்கும் சம்பந்தம். நம்மளுக்கு அலை கூடி சுனாமி வரன்னு சொல்லி அலைக்கும் சுனாமிக்கும் சம்பந்தம் கிடையாது. மழையால வெள்ளம் வரும். அதே போல வறட்சியால என்ன வரும்? வறட்சியால என்ன வரும்? மழை இல்ல, சரியான வறட்சி ஆயிட்டுது, ஒரு விளைச்சலும் இல்ல, என்ன நடக்கும்? உணவு தட்டுப்பாடு வரும். அதனால என்ன வரும்? பஞ்சம் பஞ்சம் வரும். வரும். ஆகவே என்ன விட? முதலாவது விட மழை பஞ்சம். சரி, வறட்சி பஞ்சம், வறட்சி பஞ்சம். பதினோராவது கேள்வி. கரையான் புற்று என்ன தொடர்பு? கரையான் புற்று. எழுத்தாளர் நூல். கரையான் புற்று. எழுத்தாளர் நூல் சார். அதாவது கரையான் வாழ்ற இடம் எது? கரையானுக்கு என்ன தேவை? கரையான் வாழ்றதுக்கு என்ன தேவை? கரையானுக்கு என்ன தேவை? தேவை. கரையாண்ட தயாரிப்பு புற்று சார். கரையாண்ட தயாரிப்பு புற்று. அப்படியும் எடுக்கலாம். எது விடையாக வரும்? எழுத்தாளர் எழுத்தாளர் நூல். எழுத்தாளர் நூல். கொஞ்சம் இருங்க, விடையை செக் பண்றேன்.
ரைட், ஓகே. ரைட், கரையான் புற்று. விட வந்து எழுத்தாளர். ஓ, கரையானால வந்து சார் புற்று உருவாக்கப்படுறது போல ஒரு எழுத்தாளரால வந்து நூல் உருவாக்கப்படுகிறது. அதை வச்சுக்கொண்டு எழுத்தாளர் நூல் என்ற விட வைப்பார். எழுத்தாளர் நூல் என்ற விட நீங்க சொல்றீங்க. சரி, கரையான். Right, இதுக்கு வந்து 2 விட எடுக்கலாம். சரியா? அதாவது முதலாவதுக்கு 2வது தேவை என்ற அடிப்படையிலையும் போகலாம், 2வதுக்கு முதலாவது தேவை என்ற அடிப்படையிலையும் போகலாம். சரியா? எழுத்தாளர் நூல், எழுத்தாளர் நூல் கரையானால புற்று உருவாக்கப்படும், எழுத்தாளரால நூல் உருவாக்கப்படும். இது ஒரு விட சரி. இன்னொரு விட கரையானுக்கு. ரைட், ஓகே, நீங்க இந்த விடையை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? நான் மற்ற விடையை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இல்ல, ஓகே, நீங்க இந்த விடையை எடுத்துக்கொள்ளுங்க, நான் மற்ற விடையை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். சரியா? கரையான் புற்று, கரையானால புற்று உருவாக்கப்படும், எழுத்தாளரால நூல் உருவாக்கப்படும். இந்த விடையை எடுத்துக்கொள்ளுங்க. வைத்தியர் நோயாளி என்ற விடையை தான் உங்களுக்கு பார்த்து சொல்றது. சரியா? சரியா? ஓகேயா? 11வது கேள்வி ஓகேவா? 2வது விடை. அடுத்தது பரிசு தண்டனை. பாராட்டு குற்றச்சாட்டு. பரிசு தண்டனை என்ன தொடர்பு? சார் பரிசாக வருமானம் செலவு வரும் நினைக்கிறேன் சார். பரிசாக என்ன கிடைக்குது? இவருக்கு தண்டனை கிடைக்குது. அப்ப பரிசாக கிடைக்கிறது வந்து ஒரு எதிர்மறையான, ஒரு மறையான விஷயம் உண்டு, எதிர்மறையான விஷயம் உண்டு. அவருக்கு பரிசாக கிடைக்கிறது இல்லையா? பரிசா கிடைக்கணும், தண்டனையா பிரைஸ் கிடைச்சேன்னு சொன்னா எல்லாரும் வந்து ஒரு பாசிட்டிவ் எடுப்பாங்க இல்லையா? ஆனா இவருக்கு இந்த பரிசாக தண்டனைன்றது ஒரு நெகட்டிவ் அறிக்கை இல்லையா? ஓமா இல்லையா? சொல்ற விளங்குதா? பரிசாக தண்டனை கிடைக்கும். அதே போல பாராட்டு, மைக்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பரிசாக தண்டனை கிடைக்குது. அப்ப இதுக்கு பொருத்தமா வாரது பாராட்டு குற்றச்சாட்டு. பாராட்டுக்காக என்ன கிடைக்குது? ஒரு குற்றச்சாட்டு கிடைக்குது. பாராட்டு குற்றச்சாட்டு. சரியா? பாராட்டு குற்றச்சாட்டு. விரயம் சிக்கனம் விடையாக வருமா? விரயம் சிக்கனம் வராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வருமானம் செலவுன்றது எதிர்கருத்து சொற்கள். சரியா? அது வராது. ஓய்வு ஓய்வின்மை அதுவும் வராது. ஓய்வால ஓய்வின்மை கிடைக்குமா? இல்ல, அதுவும் வராது. பரிசாக தண்டனை கிடைக்குது, பாராட்டாக ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்யறாங்க? முன் வைக்கிறாங்க. அதாவது பரிசு கிடைக்க வேண்டிய இடத்த ஒரு தண்டனை கிடைக்குது. அப்ப அது ஒரு என்ன செய்யுது? ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் கிடைக்குது. அதே போல பாராட்டு கிடைக்க வேண்டிய இடத்த அவர் என்ன செய்யறாங்க? ஒரு குற்றச்சாட்டு கிடைக்குது. சரியா? ஆக விட வந்து 3வது விட 12வது. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து இந்த கணிதத்தோடு சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை நான் போட்டிருக்கேன். சரியா? கணிதத்தோடு சம்பந்தப்பட்ட சில கேள்விகள். ஒரு வேலைத்தளத்தில் 20 மனிதர்கள் 60 நாட்களில் 40 குழிகளை தோண்டுவர் எனில் 10 மனிதர்கள் 20 குழிகளை தோண்ட எத்தனை நாட்கள் எடுப்பர்? என்ன விட? யாரும் செஞ்சுக்கிறீங்களா அந்த கேள்வி? நாட்கள் சார். 60 நாட்கள். 30 நாட்கள் வரும் சார். நேரடியா 30 நாட்கள் வரும் சார். எப்படி செஞ்சீங்க?
60 நாட்கள் எப்படி செஞ்சீங்க? 60 நாட்கள் எடுத்தாக்க எப்படி செஞ்சீங்க? சமன்பாடுல போட்டு செஞ்சேன் சார். சமன்பாடு ஒன்றியே என்ன சமன்பாடு? மனிதன் தர நாள் கீழே வேலை சமன் மனிதன் தர நாள் கீழே வேலை. ஓகே, ஒரு சமன்பாடு ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. என்ன கேள்வி வந்தாலும் சரி, வேலை நாள் சம்பந்தமாக என்ன கேள்வி வந்தாலும் இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. M1H1 D1 இன் கீழ் W1 சமன் M2H2 D2 இன் கீழ் W2. சமன்பாட்டை பார்த்து பயப்பட வேண்டாம், சமன்பாட்டில் ஒன்றும் இல்லை, சரியா? ரைட். M என்றது மனிதர்கள், M என்றது மனிதர்களை குறிக்கும். H என்றது மணித்தியாலம், D என்றது நாள், W என்றது வேலை, வேலையின் அளவு. சரியானே? இப்படியான கேள்வி கேட்கணும். உங்களுக்கு 2 தரம் அந்த தரவுகளை தருவாங்க. இதுல பாருங்க, ஒரு வேலை தளத்தில் 20 மனிதர்கள் 60 நாட்களில் எத்தனை குழிகளை தோண்டுவர்? 20 மனிதர்கள் 60 நாட்களில், மனிதர்கள் எத்தனை? 20 60 நாட்களில் எத்தனை குழியை தோண்டுவாங்க? 20 மனிதர்கள் 60 நாட்கள்ல எத்தனை குழியை தோண்டுவாங்க? எத்தனை சந்தி கேள்வியில? 40 குழி. 40 குழி தோன்றாங்க, அதான் வேலை. அந்த 40 குழி தான் வேலை. 40 குழி தோன்றுதான வேலை, 40 வீடு கட்டுறதான வேலை. அதான் வேலை, அதான் W. அப்ப இது இந்த M1H1 D1 W1 என்றதுல போடணும். அப்ப இதுல மனிதர்கள் செஞ்சாங்க 20 தர H தரல, மனுஷியார்கள் தரல, தராட்டி பிரச்சனை இல்லை. நாட்கள் 60 கீழ் வேலை எத்தனை? W1 எத்தனை? 40 சமன். என்னத்தை கேட்கிறாங்களோ அதான் M2H2 D2 இன் கீழ் W2. என்னத்தை கேட்கிறாங்க? 10 மனிதர்கள். அப்ப இங்க M2 எத்தனை? M2 எத்தனை? 10 மனிதர்கள் 20 குழிகளை தோண்ட. அப்ப 20 குழி என்றது வேலை தானே. அப்ப 20 என்றது இங்க எது? 20 என்றது என்ன? W2. 10 மனிதர்கள் 20 குழிகளை தோண்ட எத்தனை நாட்கள் எடுக்கும்? அப்ப D2 தான் கேள்வி, D2 தான் கேள்வி. இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சமன்பாடு உண்டு. மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சு விடுவோம். அப்ப இதை என்ன செய்யலாம்? நம்ம பெருக்கிறோம்டா, 1200 கீழ் 40 சமன் 10 தர D2 இன் கீழ் 20. இது சுருக்கலாமா இல்லையா? 1240 சுருக்கினத்துல வரும் 30. 30 சமன் 10 D2 இன் கீழ் 20 வரும். என்ன செய்யலாம்? இது குறுக்கு பெருக்கத்துல வரும் 60 20 தர 30 60 சமன் 10 D2. அப்ப இது வந்து தெரியாக்கணியமும் இலக்கு அமைக்கலன்னு செய்யலாம். அந்த சமனுக்கு இஞ்சால கொண்டு வரக்குள்ள என்ன செய்யும்? பிரிபடும். பெருக்கப்படுறது பிரிபடும். 600 கீழ் 10 சமன் D2. ஆகவே இதை சுருக்கிறோம் என்றா 60 சமன் D2. அப்ப D2 எத்தனை? 60. எத்தனை நாட்கள் தேவைப்படும்? 60 நாட்கள் தேவைப்படும். இது சின்ன கேள்வி, இது பெரிய கஷ்டமான கேள்வி இல்லது. இது இப்படி எல்லாம் கேள்வி வந்து நம்ம சந்தோஷப்படலாம். ஈஸியா மார்க்ஸ் எடுத்து போற கேள்வி. ஒரே ஒரு சமன்பாடு M1H1 D1 இன் கீழ் W1 சமன் M2H2 D2 இன் கீழ் W2. இது சின்ன ஒரு கேள்வி. விட 60, 30 என்று விட சொன்னாக்க பிழை, விட 60 இருக்கு. சரியா? இப்படியான கேள்விக்கு ஒரு தரவை தந்து இன்னொரு தரவை தந்து அதுல ஒரு தெரியா கணியத்தை கேட்கக்கூட இந்த சமன்பாட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சமன்பாட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்த ஒரு கேள்வி போட்டிக்கிறேன் பாருங்க. அடுத்தது ஒரு கேள்வி போட்டிக்கிறேன். சரியா? இந்த கேள்வியை பாருங்க. A என்பவர் ஒரு வேலையை 20 நாள்ல செய்வார். ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை A என்பவர் 20 நாள்ல செய்வார். B என்பவர் சரியா அதே வேலையை 30 நாட்கள்ல செய்வார். A வந்து ஒரு வேலையை தனியே செஞ்சாருன்னு சொன்னா 20 நாள் எடுக்கும். அதே வேலையை B தனியே செஞ்சாருன்னு சொன்னா 30 நாள் எடுக்கும்.
ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த வேலையை எத்தனை நாள் எடுக்கும்? இதான் கேள்வி. சரி, எத்தனை நாள்? என்ன விட வந்தீங்க? 25 12 சார் 12 சார் 12 12 Right. இதுக்கு ஒரு சமன்பாடு உண்டு சொன்னா, இப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா செஞ்சா எத்தனை நாள் எடுக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாளைக்கு வந்து கேட்டா, ரெண்டையும் பெருக்கி ரெண்டையும் கூட்டி வாரபடியால பிரிக்கணும். ரெண்டையும் பெருக்கி ரெண்டையும் கூட்டி வாரபடியால பிரிக்கணும். ரெண்டையும் விட யாரு? ஏயும் பியையும் பெருக்கணும். அதை பிரிக்கணும் ஏ சக பியால. சமன்பாடு நோட் பண்ணிடுவோம். ஏயும் பியையும் பெருக்கி அதை பிரிக்கணும் ஏயும் பியையும் கூட்டி வர விடையால. அப்ப ஏயும் பியையும் பெருக்கிறதுக்கு 20 தர 30 பெருக்கிட்டோம். 20 சக 30 கூட்டிட்டோம். 20 தர 30 பெருக்கிட்டோம். 20 சக 30 கூட்டிட்டோம். இப்ப இப்படியே வச்சு சுருக்க இயலாது. அப்படி வச்சு ஒரு காலமும் சுருக்கிறாங்க. சரியா? 20 தர 30 எத்தனை? 600. 20 30 எத்தனை? 50. அப்ப 650 பிரிச்சா 12 நாட்கள். 12 நாட்கள் எடுக்கும். சரியா? 12 நாட்கள் எடுக்கும். ஏ தர பி ஏ சக பி. சரியான? அப்ப தனித்தனியா இத்தனை நாள் வேலை செய்யறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா இத்தனை நாள்ல வேலை செய்வாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாள்? அப்ப ரெண்டு தார ரெண்டையும் பெருக்கி இப்ப நீங்க யோசிக்க போறா, உதாரணமா எக்ஸ் என்ற ஒரு ஆள் 20 நாள், y என்ற ஒரு ஆள் 30 நாள். அப்ப சேர் நமக்கு ஏ தர பி என்ற தந்த ஏயும் பியும் இல்லைன்னு அப்படி இல்லை. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ரெண்டு பேரையும் பெருக்கி நீங்க சமன்பாடு இல்லாமையும் செய்யலாம். ரெண்டு பேரையும் பெருக்கி 20 தர 30 கீழ் 20 சக 30 600 கீழ் 50 12 நாட்கள் வரும். 12 நாட்கள் விட வரும். சரியா? அதே போல ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிப்பர். ஏ மற்றும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஆன்சர் என்ன? விட என்ன? தெரியாது. இதுல மூணு வகையான கேள்வி போட்டிக்குது. மூணு வகையான கேள்வி போட்டிடும்ல. முதலாவது வகையான கேள்விக்கு இரண்டாவது வகையான கேள்வியில சமன்பாட்டை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாமா? இரண்டாவது கேள்விக்கு முதலாவது கேள்வியில சமன்பாட்டை யூஸ் பண்ணலாமா? பண்ண இயலாது. அதே போல மூணாவது கேள்விக்கு முதலாவது கேள்வியில சமன்பாட்டையும் யூஸ் பண்ண இயலாது, இரண்டாவது கேள்வியில சமன்பாட்டையும் யூஸ் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னா மூணு வகையான கேள்வி. இது கிளியரா உங்களுக்கு? இது சரியா விளங்கணும். இது கிளியரா? இப்ப இந்த 3 வகையான மனிதர்கள் இந்த 3 வகையான கேள்வி பெரும்பாலும் வரும். பெரும்பாலும் இந்த 3 வகையான கேள்விக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆனா என்னன்னு சொன்னா இப்ப கணித ரீதியான வினாக்கள் வாரது மிச்சம் குறைவு. கணித ரீதியான வினாக்கள் வாரது மிச்சம் குறைவு. சரியா? இருந்து நம்ம படிப்பிக்க வேண்டியது கடமை, படிக்க வேண்டியது உங்களோட கடமை. படிக்கணும் ஆகணும். நம்மளோட காலம் வந்துட்டுன்னா ஒண்ணு செய்யலாது. இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து செய்யறாங்க, தனியா ஒரு ஆளை கேட்கறாங்க. இப்படி சந்தர்ப்பம் வரக்கூட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல இருக்கிற இலக்கங்களுக்கு என்னென்ன இலக்கங்கள் எல்லாம் இருக்கோ எல்லா இலக்கத்துக்கும் பொமசி காணும். இதுல என்னென்ன இருக்குது? ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள வேலை செய்வாங்க? 12. அடுத்து என்ன சொல்றாங்க? பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள வேலை செய்வாங்க? 15. சியும் டியும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க? ஏயும் சியும் சார். ஏயும் சியும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க? 20. இப்ப பாருங்க, இதுல 2 ஏ இருக்கா இல்லையா? 2 ஏ இருக்கா இல்லையா? 2 பி இருக்கா இல்லையா? 2 சி இருக்கா இல்லையா?
இப்ப நான் சொல்றேன், இப்ப 2A-யும் 2B-யும் 2C-யும் சேர்ந்து இவ்வளவு இந்த கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்குமா இல்லையா? சார் இருக்கு. அப்ப 20 15 35 45 47. ரைட், இந்த மெத்தட் எனக்கு சரி வராது. ரைட், இப்ப நான் இன்னொரு மெத்தட்ல செஞ்சாகும். இது மூணுக்கும் பொமசிகானது. பொமசிகான்ல என்ன வரும்? தரப்பட்டிருக்கின்ற இலக்கத்துக்கு பொமசிகான்ல என்ன வரும்? 60. ரைட், பொமசிகான்ல எப்படி வரும்? பொமசி எப்படி காணும் லேசா? சார் பொமசிகான் 60 எப்படி? தெரியும். Right, நீங்க வந்து இதை போட்டும் காணலாம், என்ன போட்டும் காணலாம். நீங்க ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்பீங்க, 12க்கும் 15க்கும் 20க்கும் இப்படி போட்டு 2ஆல பிரிச்சு 3ஆல பிரிச்சு கண்டிப்பீங்களா? 6 15 அப்படியே வரும், 10 திரும்ப 2ஆல பிரிச்சு இப்படி ஐக்யூ எக்ஸாம்ல காண்றதுக்கு டைம் இல்லை. அப்ப நீங்க இதை என்ன செய்யணும்னா, பெரிய இலக்கம் எது இதுல? இது மூணுலயும் பெரிய இலக்கம் எது? 15. 15. 20. 20 என்ன செய்யணும் சொன்னா, மற்ற ரெண்டு எண்ணாலையும் 20 பிரிக்கலாமான்னு பார்க்கணும். 20 15ஆல பிரிக்கலாமா? சரியா, மிச்சம் இல்லாம பிரிக்கலாமா? அப்ப 20 அடுத்த டபுள் என்ன? 40. 40 15ஆல பிரிக்கலாமா? மிச்சம் இல்லாம பிரிக்கலாமா? இல்ல. அடுத்தது என்ன? 20 40. அடுத்தது என்ன மடங்கு? 60. 20 20 40 திரும்ப 60. 60 15ஆல மிச்சம் இல்லாம பிரிக்கலாமா? 60 12ஆல மிச்சம் இல்லாம பிரிக்கலாமா? பிரிக்கலாம். 60 15ஆல பிரிச்சா 4 வரும், மிச்சம் வராது. 60 12ஆல பிரிச்சா 5 வரும், மிச்சம் வராது. ஆகவே இதுல பொமசி என்ன? 60. இப்ப நீங்க நினைச்சு கொள்ளுங்க, என்ன சொன்னா, இது 60 வேலை, இதான் வேலை. உதாரணமா 60 மாம்பழங்களை சாப்பிடணும். நீங்க என்ன செய்யணும்? 60 மாம்பழங்களை சாப்பிடணும். 60 மாம்பழங்களை சாப்பிடணும். இப்ப 60 மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு ஏக்கும் பிக்கும் எத்தனை நாள் தேவை? 12 நாள் தேவைன்னு சொன்னா, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவாங்க? நீங்கள் 12. அல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீங்கள் ஏக்கும் பிக்கும் 60 மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு 12 நாள் தேவைன்னு சொன்னா, நீங்க இவரத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னா 5. இதாரு ஏயும் பியும் சேர்ந்து. பிக்கும் சிக்கும் 60 மாம்பழத்தையும் சாப்பிடுறதுக்கு 15 நாள் தேவைப்படுதுன்னு சொன்னா, பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவாங்க? 4. ஏக்கும் சிக்கும் 20 தேவைன்னு சொன்னா, ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவாங்க? 3. இப்ப நம்ம இது நடத்திக்கிறோம். ஏயும் பியும் 5, பியும் சியும் 4, ஏயும் சியும் 3. ஏயும் சியும் 3. சரியா? இப்ப இதுல இருந்து என்ன முடிவுக்கு நீங்க வரலாம் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம் நீங்க? இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? மூன்று பேரும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா வந்துட்டு இந்த சுருக்கி வர விட வந்துட்டு இப்ப இந்த 12 60 வரும், அது உண்டிங்கள் 5. அப்ப ஏயும் பியும் சியும் வந்துட்டு 5 நாட்கள்ல வந்துட்டு சாப்பிட்டு முடிப்பாங்க. விலங்கல்ல, நீங்க சொன்ன விலங்கல்ல, ஏயும் பியும் சியும் சாப்பிடுற நாள் தான் இந்த ஃபைனலா எடுத்திருக்கிற இதுக்கு சமனா இருக்கும்னு சொல்றேன். இது வந்து 2Aக்கும் 2Bயும் 2Cயும் சரியா பிள்ளையா சேர்ந்தா எத்தனை நாள் இருக்கும்? 5 நாள் 9 12 நாள் இருக்கும். 2 பேர் சேர்ந்தா
அப்ப இதே ஒரு ஏயும் ஒரு பியும் ஒரு சியும் சேர்ந்தா எத்தனை நடக்கும்? இப்ப பாருங்க, 6 2 பியும் 2 சியும் சேர்ந்தாத்தால 12 நாள். அப்ப அது அரைவாசல குறைச்சா ஒரு ஏயும் ஒரு பியும் ஒரு சியும் சேர்ந்தா எத்தனை நாள் எடுக்கும்? 6 நாள் எடுக்கும். இப்ப கேள்வி ஏயும் பியும் சியும் சேர்ந்து 6 நாள்டா, ஏக்கும் பிக்கும் 5 நாள் தேவைன்னு சொன்னா சிக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? ஏயும் பியும் 5 நாள்ல சாப்பிடுவாங்கன்னா மிச்சம் அரிக்கிற ஒன்று யாருக்கு? பியும் சியும் 4 நாள்னு சொன்னா ஏ எத்தனை நாள் வருவார் தனிய? ஒரு நாளைக்கு தனி எத்தனை சாப்பிடுவார்? 2. ஏக்கும் சிக்கும் 3 நாள்னு சொன்னா பிக்கு எத்தனை நாள்? பி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவார்? ஏயும் சியும் சேர்ந்து 3 நாள் சொன்னா பி எத்தனை சாப்பிடுவார் தனிய? 3 சாப்பிடுவார். விளைச்சா விளைங்கலையா? இது விளைச்சா விளைங்கலையா? லாஸ்ட்டுக்கு போட்டது சார். ரைட், ஓகே. இப்ப இது ஓகேவா? 5 4 3 கண்டுபிடிச்ச ரொம்ப கிளியரா? டவுட் கிளியரா? எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. எது 5 4 3? 60 60 இது பொமசி. இந்த 3 இலக்கத்துல பொமசி 12 15 தரப்பட்டிருக்கின்ற இலக்கத்துக்கு பொமசி காணணும். பொமசி கண்ட எத்தனை வரும்? 12க்கும் 15க்கும் 20க்கும் 60 வரும். இதுல 60 நம்ம ஒரு மாம்பழங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று நினைச்சு கொள்ளுங்க. 60 மாம்பழங்கள் சாப்பிடணும். ஏயும் பியும் சேர்ந்து இந்த 60 மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு 12 நாள் எடுக்கும்னா ஒரு நாளைக்கு 5 மாம்பழம் சாப்பிடுவாங்க. ஏயும் பியும் சேர்ந்து. பியும் சியும் சேர்ந்து இந்த 60 மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு 15 நாள் எடுக்கும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 4 மாம்பழங்கள் சாப்பிடுவாங்க. 15 தர நாள் 60. ஏக்கும் சிக்கும் இந்த 60 மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு 20 நாட்கள் சொன்னா ஒரு நாளைக்கு 3 மாம்பழம் சாப்பிடுவாங்க. அப்ப இது இந்த 5 ஏ சக பி, இந்த 4 பி சக சி, இந்த 3 ஏ சக சி. ஆகவே 2 ஏயும் 2 பியும் 2 சியும் சேர்ந்து 12 நாளைக்கு சாப்பிடுவாங்கன்னு சொன்னா ஒரு ஏயும் ஒரு பியும் ஒரு சியும் சேர்ந்து எத்தனை நாளைக்கு சாப்பிடுவாங்க? எத்தனை நாளைக்கு சாப்பிடுவாங்க? 6 நாளைக்கு. அப்ப ஒரு ஏயும் ஒரு பியும் ஒரு சியும் சேர்ந்து 6 நாளைக்கு சாப்பிடுவாங்க. இதுல பாருங்க, ஏயும் பியும் தனிய சாப்பிடுறதுக்கு 5 நாள் எடுத்தா ஒரு நாளைக்கு 5 மாம்பழம் சாப்பிட்டா சி ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவார்? 1 சாப்பிடுவாரு. பியும் சியும் ஒரு நாளைக்கு 4 மாம்பழம் சாப்பிட்டா ஏ ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவார்? 2. ஏயும் சியும் ஒரு நாளைக்கு 3 மாம்பழம் சாப்பிட்டா பி ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிடுவார்? 3 சாப்பிடுவார். அப்ப கேட்ட கேள்வி என்ன? ஏ எத்தனை மாம்பழம் சாப்பிடுவார்? இது உண்மையா கஷ்டமான கேள்வி இல்லது. இது கஷ்டமான கேள்வி இல்லை. உங்களுக்கு இந்த பிரஸ்தரம் செஞ்சு காட்டுறதுக்காக இவ்வளவு டைம் போய்க்குது. ஆனா இது கஷ்டமான கேள்வி இல்லை. இது கஷ்டமான கேள்வி. குரூப்ல போட்டு இது மாதிரி ஒவ்வொரு தியரிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியில கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செஞ்சு பார்ப்போம். ஓகே, நான் போடுறேன். சரி, இப்ப நான் சும்மா ஒரு கெஸ்டிங்ல இந்த தரவு இந்த பொமசி காணாம இதை செஞ்சு பார்ப்போம், விட வருதான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஒரு கெஸ்டிங் தானே. சொன்னா இதை கூட்டினா 5 4 9 9 3 12 12 2ஆல பிரிக்கலாம்ல, 6 வருது. ஆனா இதை கூட்டினா 12 15 27 47 47 2 சமனா பிரிக்கலாமா? பிரிக்க இயலாது. ஆகவே நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? பொமசி கண்டுதான் என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு விட காணணும். விளைஞ்சா? பொமசி கண்டுதான் விட காணணும். விளைஞ்சா? இப்ப சில நேரம் எப்படி வரும்? ஏயும் பியும் சேர்ந்து 80 கிலோ, பியும் சியும் சேர்ந்து 60 கிலோ, ஏயும் சியும் சேர்ந்து இதுல இப்ப ஏ சக பி இப்ப மொத்தமா எல்லாத்தையும் கூட்டினா 2 ஏ சக 2 பி சக 2 சி என்று வந்து அந்த நாட்கள் எண்ணிக்கையும் கூட்டி அதை இப்ப ஏ சக பி சக சி என்று எடுத்து அது அப்புறம் இப்ப சமன்பாடுல இப்ப ஏ சக சி என்று தந்திருந்தாங்க சொன்னா பிக்குரிய நாட்கள் எண்ணிக்கை எத்தனை என்று அப்படி காணலதா? விலங்கல. இப்ப நான் சொல்றேன் வந்துட்டு இந்த சமன்பாடை ஃபுல்லா கூட்டிட்டு இப்ப மொத்தமா வந்துட்டு இப்ப கூட்டின 2 ஏ சக 2 பி சக 2 சி என்று வரும். அதே போல நாட்கள் 2 ஃபுல்லா கூட்டினா 47 வரும்.
இதுல ஓகே ஏ சக பி சக சிக்கு வந்துட்டு அந்த 42 பிரிச்சோம்னா இப்ப ஏ சக பி சக சி சமன் ஓகே அந்த 4 வரும். அத எடுத்துட்டு இப்ப ஏ சக பி என்றா அதுல 4 கழிச்சுட்டா சிக்குரிய விட அப்படி காணில்லாதான்னு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏ சக பி சக சி சமன் 47 2ஆல பிரிக்கணுமா இல்லையா? 47 2ஆல பிரிக்கணுமா இல்லையா? ஓம் இது சமனா பிரிக்கலாமா? 47 பிரிக்க மிச்சம் இல்லாம பிரிக்கலாமா? முடியாது. திருப்பி 7 பொமசிகான்று அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா வேலை நாட்கள் சம்பந்தமாக வந்தா கட்டாயம் பொமசி காணும். வேலை நாட்கள் வந்தா கட்டாயம் பொமசி கண்டுதான் நீங்க என்ன செய்யணும் காணும். வேலை நாட்கள் இல்லாம இப்படி ஒரு கேள்வி வருது. இது பாஸ்ட் பேப்பர் கேள்விதான். ஏஐயும் பிஐயும் கூட்டினா 80 கிலோ, பிஐயும் சிஐயும் கூட்டினா 60 கிலோ, ஏஐயும் சிஐயும் கூட்டினா 100 கிலோ. சும்மா எடுத்துக்கலாம். இப்ப இதுல ஏ என்னன்னு கேட்டா காணலாம். ஏன் பாருங்க, 2A சக 2B சக 2C சமன் 160 80 மெத்தின 240. இப்ப இத ஏ சக பி சக சி சமன் எடுத்து 2ஆ பிரிச்சாத்துல வரும் 120 வரும். வருதா இல்லையா? இதுல ஏபிசி 120 வந்தா ஏயும் பி 80 சி எத்தனை 40, பியும் சியும் 60 சொன்னா ஏ எத்தனை 60, ஏயும் சியும் 100 சொன்னா பி எத்தனை 20. விளைஞ்சா? அப்ப நீங்க வேலை நாட்கள் வந்தா கட்டாயம் என்ன செய்யணும்? இந்த மெத்தட்ல செய்ய இயலாது. பொமசி காணணும். 2 கேள்வியும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனா சின்ன டிஃபரன்ஸ். வேலை நாட்கள் வந்தா பொமசி கண்டுதான் நீங்க விட என்ன செய்யணும் காணணும். வேலை நாட்கள் என்று வந்தாலே நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? இப்படி கேள்வி வந்தா பொமசி கண்டையாகணும். வேலை நாட்கள் இல்லாம ஏட பீட நிறை அல்லது ஏயும் பியும் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 80, பியும் சியும் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் அல்லது அவங்களோட வயசு ஏதோ ஒன்று வேலை நாட்கள் இல்லாம வேற என்ன கேள்வி இந்த ஃபார்மட்ல வந்தாலும் டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம்? 2A சக 2B சக 2C சமன் 240 2ஆ பிரிக்கலாம். அல்லது ஏபிசிக்கு பதிலா XYZ தரலாம். எப்படி வந்தாலும் கேள்வி ஒன்று தானே. ஆனா வேலை நாட்கள் கேள்வி வந்தா கட்டாயம் நீங்க என்ன காணணும்? கட்டாயம் என்ன காணணும்? பொமசி காணணும். விளைஞ்சா? கிளியரா? கிளியரா? ஓம் சார். இப்ப நான் குரூப்ல ஒரு கேள்வி போட்டிக்கிறேன். இந்த கேள்வி வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டதான். அப்ப நான் குரூப்ல சாரி இதுல விளங்கப்படுத்தும் என்று பார்த்தேன். இதுல கிளாஸ்ல விளங்கப்படுத்தினா எல்லாருக்கும் கொஞ்சம் பயன் யூஸ்ஃபுல்லா இருக்குமே. சரியா? ரைட். என்ன கேள்வி என்று சொன்னது குரூப்ல அந்த கேள்வி வந்துக்குதா? தொடை சம்பந்தமான ஒரு கேள்வி. குரூப்ல வரையில சார். குரூப்ல போட்டி பண்ண பாருங்க. குரூப்ல போடினேன். கடைசியா போடினேன். ஓ வந்தீங்க சார், வந்தீங்க சார். கல்லூரி 9th ஒரு கல்லூரியின் 500 மாணவர்களின் மத்தியில் நடத்திய ஆய்வில் 49 பேர் கால்பந்து பார்ப்பதை விரும்புவதாகவும் 53 வீதமான பேர், இது வந்து 49 வீதமானார்கள், 49 பேர் இல்லது 49 மாணவர்கள் அல்லது மனிதர்கள் என்று தருவாங்க. இங்க வீதம் தந்தி, வீதம் வேற எண்ணிக்கை வேற. 49 வீதமானோர் கால்பந்து பார்ப்பதை விரும்புவதாகவும் 53 வீதமானோர் ஹாக்கி பார்ப்பதை விரும்புவதாகவும் 62 வீதமானோர் கூடைப்பந்து பார்ப்பதை விரும்புவதாகவும் கண்டறியப்பட்டது. மேலும் 27 பேர் கால்பந்து மற்றும் ஹாக்கி இரண்டையும், 29 வீதமானோர் கூடைப்பந்து மற்றும் ஹாக்கி, 28 வீதமானோர் கால்பந்து மற்றும் கூடைப்பந்து இரண்டையும் பார்ப்பதை விரும்பினர். 5 வீதமானோர் இந்த விளையாட்டுகளில் எதையும் பார்க்க விரும்பவில்லை. 3 விளையாட்டுகளையும் பார்ப்போர் 15 வீதமாகும். இப்ப 3 விளையாட்டு தாராங்க. அப்ப இதுக்கு என்னென்ன விளையாட்டு இருக்குது? கிரிக்கெட், ஹாக்கி, மற்ற என்ன? கால்பந்து. கால்பந்து இல்ல சார், கிரிக்கெட் வரையில இல்ல. கிரிக்கெட் இல்லையா? என்னென்ன விளையாட்டு இது? ஹாக்கியும் கால்பந்தும் கூடைப்பந்தும். கூடைப்பந்து. சாரி, கூடைப்பந்து. இதுல
டெஸ்ட்டுக்கு நீங்க எதை போடணும் சொன்னா மூணையும் ஒன்றா தருவாங்களே, 3 விளையாட்டுக்கள் அல்லது 3 ஏதோ ஒன்று, இந்த 3ம் வாரதிக்கான அதைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க போடணும். அதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், போடணும். சரியா? இப்ப 3ஐயும் விரும்புறது எத்தனை வீதமான ஆட்கள்? 15 வீதம். 15. மொத்தம் எத்தனை பேர்? 500. 100%. 100. அப்ப என்ன பேரும் அது இப்ப ஈஸியா எப்படி காணலாம்? மொத்தம் 500 பேர். 75. சரியான? இப்ப 15 பேரை காணணும்னு சொன்னா சமன்பாடெல்லாம் போட்டு எழுதிக்க டைம் இல்ல. அப்ப 15 பேர். 75 பேர் வரும் சார். 75 100 பேர். என்றது 500. ஓகே, நல்ல ஈஸியா நம்ம பார்ப்போம். கொஞ்சம் ஈஸியா எல்லாரும் கொஞ்சம் எக்ஸாம்ல சமன்பாட்டை போடல. சில சமன்பாட்டை மாத்தி மாத்தி போடுறோம். 100 இங்கே 15 அல்லது 15 இங்கே 100 அல்லது 15 மேல வருமா கீழே வருமாட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் மாறு. இப்ப 500 100 வீதம் தானே. அப்ப 500 100 வீதம்னா 10 எத்தனை வீதம்? 20. 500 100 வீதம் என்றா 100ல எத்தனை 10 இருக்கு? 10 இருக்கு. 10 எத்தனை வீதம்? 50 வீதம். 10 50 வீதம். 10 50 வீதம் என்றதுல 100 வீதம் 500 வரும். சரியா இல்லையா? 10 50 சொன்னா 5 வீதம் என்றது எத்தனை பேர்? 5 வீதம் என்றது எத்தனை பேர்? 10 வீதம் 50 பேர் என்றா 5 வீதம் எத்தனை பேர்? 25. 25 பேர். 25. அப்ப 5 வீதம் 25 சொன்னா இதுல என்ன சந்திக்கிறாங்க? 15 வீதம். அப்ப 15 வீதம் எத்தனை வரும்? 15ல 3 5 இருக்கு. ஒரு 5 25 சொன்னா 3 5 75. 75 மீனிங் என்னன்னு சொன்னா அந்த 75 பேரும் கூடைப்பந்தும் கால்பந்தும் ஹாக்கியும் 3 விளையாடுறாக்கள். விளைச்சா 3 விளையாடுறாக்கள். அப்புறம் தெரியும் 10 வீதம் என்ற விதத்துல 50. அடுத்த பாயிண்ட் இப்ப 3ஐயும் கண்டுபிடி. இப்ப அடுத்தது நம்ம போடணும் பெண் போடணும். எதை போடணும்? 2 விளையாடுறாக்கள் போடணும். 2 விளையாடுறாக்கள் போடணும். சரியா? 2 விளையாடுறாக்கள் யாரு இருக்கிறாங்க? 2 விளையாடுறாக்கள் யாரு? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 27 வீதமானவர் கால்பந்தும் ஹாக்கியும். 27 வீதமானாக்கள் கால்பந்தும் ஹாக்கியும். இதுல இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும். இந்த விளையாடாத ஆட்கள் இதுல சேர்க்கிற இல்லையா? சேர்க்கிற இல்ல. வெளியே வருவாங்க. ஒரு பொட்டியில வெளியே வருவாங்க. நீங்க படிக்கிறீப்பேல் இப்படி ஒரு பொக்ஸ் அடிக்கி ஓலவல் மெட்ஸ்ல படிக்கிறீப்பேல் பொக்ஸ் அடிக்கி படிக்கிறீப்பேல். அப்ப 5 வீதத்தையும் வெளியால போடுவாங்க. விளையாடாத ஆட்கள் போடுவாங்க. 5 வீதம் எத்தனை பேர்? 25 பேர். சரியா? 25 பேர். இப்ப 3 விளையாடுற ஆட்கள் 75 வீதமான ஆட்கள் 3 விளையாடுவாங்கல்ல. இப்ப அடுத்தது பாருங்க. 15 வீதமான ஆட்கள் 75 பேர். ரைட். அடுத்தது பாருங்க. 28 வீதமான ஆட்கள் கால்பந்து மற்றும் கூடைப்பந்து. 28 வீதமான ஆட்கள் கால்பந்து மற்றும் கூடைப்பந்து. கால்பந்து மற்றும் கூடைப்பந்து 25 வீதமான ஆட்கள். 25 28 வீதமான ஆட்கள். 28 வீதமான ஆட்கள் கால்பந்தும் கூடைப்பந்தும். 28 வீதம் எத்தனை பேர் வருவாங்க? உதாரணமா நீங்க எப்படியும் பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு இதுல 5 மடங்காக தந்தா நீங்க 5ஆல பிரிச்சு வைக்கலாம். இப்ப 10 வீதம் என்றது எத்தனை பேர்? 10 வீதம் என்றது எத்தனை பேர்? 50 பேர். 10 வீதம் என்றது 50 பேர். அப்ப 10 வீதம் 50 பேர் என்றா ஒரு வீதம் எத்தனை பேர்? 5 பேர். ஒரு வீதம் 5 பேர். 2 வீதம் 10 பேர். அப்ப ஒரு வீதத்துல பெருமதி 5 என்ன? ஒரு வீதத்துல பெருமதி 5. இங்க எத்தனை வீதம் இருக்கு? 28 வீதம். அப்ப ஒரு வீதம் 5 சொன்னா 28 வீதம் என்றது 140 பேர். 140 பேர். இப்ப கூடைப்பந்தும் கால்பந்தும் 140 பேர் சொன்னா 140 அப்படியே போட்டா சரியா இல்லையா? ஏன் பிள்ளை? அவங்க ஆல்ரெடி இதுக்குள்ளேயும் இருக்கிறாங்க இந்த 75க்குள்ள. அப்ப 75 140 75 இருந்து கழிக்கணும். 140
75 இருந்து கழிக்கணும். கழிச்ச எத்தனை வரும்? 65. 65. 65 விளைச்சா போடுறது விளைச்சா. விளையும். அதே போல ஓகே, அதே போல கூடைப்பந்து 28 வீதமான கால்பந்து மற்றும் கூடைப்பந்து 29 வீதமான சொல்லுங்க சார். இந்த நாங்க ஆக்களை பார்க்காம வீதத்துல மட்டும் எல்லாத்தையும் பார்த்து போட்டு அதை 5ஆல பெருக்கி விட்டு அந்த ஆக்கள் எண்ணிக்கைக்கு கொஞ்சம் லேஸ் ஆகிக்காதா சார்? கணக்கு போடுறது லேசா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை, கேள்வி கேட்டுக்கிறாங்க வந்து 3 விளையாட்டுகளையும் பார்க்க எத்தனை மாணவர்கள் விரும்புறாங்க என்று வீதத்துல கேள்வி கேட்டுக்கிறதால இவர்கிட்ட பிரச்சனை ஒன்று வரும். என்னன்னு சொன்னா, நான் எந்த விஷயத்தையும் காரணம் இல்லாம செய்ய மாட்டேன். இந்த பிரச்சனை ஒன்று வரும். எக்ஸாம் ஹோல், டென்ஷன் ஹோல், டைம் அண்ணா முடிய போது செல்ல போல எல்லாரும் சுவரா நிச்சயமா நடக்கும். வீதத்துல விடைய அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வருவாங்க. விளைஞ்சா வீதத்துல விடைய அப்படியே கொடுத்துரும். அதுக்கு பிறகு இதை பிரிக்கணும் பெருக்கணும் என்ற எல்லாம் மறந்துடும். சரியா, எல்லாம் மறந்துடும். ஆக நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, நீங்க வந்து இதை ஒரு கல்ச்சரல்ல கேட்கறதால நீங்க வீதத்தை போட்டு திரும்ப அதை மாற்றி செய்யலாம். ஆனா எல்லாரும் அந்த மெதட் என்ன செய்ய மாட்டாங்க, சுவரா செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியும், நிச்சயமா கீழே விடுவாங்க. நிச்சயமா கீழே விடுவாங்க. விளைச்சா அதான நீங்க செய்யக்கூடிய அந்த கேள்வியை பாருங்க. கேள்வி வீதத்துல கேட்டுக்குதா இல்ல எண்ணில கேட்டிக்கான்னு சொல்லி பார்த்தா, வீதம் சொல்ல வீதத்துல போடுங்க, எண்ணு சொல்ல எண்ணுக்கு மாற்றியே இதுல போட்டுரும். போட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ரைட், ஓகே. 29 வீதமானோர் கூடைப்பந்து மற்றும் ஹாக்கி. ஒரு வீதம் 5 சொன்னா 29 வீதம் எத்தனை? 145. 145. 145ல 75 போன எத்தனை? 70. அப்ப கூடைப்பந்தும் ஹாக்கி, கூடைப்பந்தும் ஹாக்கி. அப்ப 145 பேர் ஆல்ரெடி 75 வந்ததால இதுல இருந்து கழிக்கிறோம். கூடைப்பந்து 75 போனா 70 பேர். இப்ப காண்றது வீதமா எண்ணிக்கையா? இப்ப நம்ம கண்டு போடுறது வீதமா எண்ணிக்கையா? எண்ணிக்கை. அப்ப அதுல பிரச்சனை வராது. சரியா? ரைட், ஓகே. 27 வீதமானோர் கால்பந்து ஹாக்கி. 27 வீதமானோர் கால்பந்து ஹாக்கி. எத்தனை வரும்? 27 சொன்னா 130. 27 வீதமானார்கள் 135. 135. 135 இருந்து 75 போன 60. அப்ப 60 பேர் என்ன வீதம்? கால்பந்தும் ஹாக்கி. விளைச்சா இந்த இது போட்டது விளைச்சா. பெஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், எடுத்துடனே இங்கே போடுறல, இதையும் போடுறல, பெஸ்ட்டுக்கு 3ஐயும் போடணும். அதுக்கு பிறகு 2 இதுல கழிச்சு போடணும். சரியா? இப்ப என்ன செய்யணும், இதை போடலாம். இப்ப இதை போடுற எப்படி? முதலாவது பார்ப்போம். 49 வீதமானோர் கால்பந்து பார்ப்பதை விரும்புறாங்க. அப்ப 500ல 49 வீதம் எத்தனை? 45. 500ல 245. ஒரு வீதம் 5 சொன்னா 49 வீதம் 245. இப்ப என்ன செய்யணும் சொன்னா, நீங்க இதான கால்பந்து இல்லாக்கி இப்ப இந்த வட்டத்துக்குள்ளையும் கூடலும் 245. இப்ப இந்த வட்டத்துக்குள்ளிக்கிற எண்கள் 3ஐயும் கூட்டணும். எத்தனை? 60, 65, 125, 130, எத்தனை? 200. 200. இப்ப 200ல இருந்து 245 கழிச்சா கால்பந்து மட்டும் வெளியாடுறாக்கள் எத்தனை பேர்? 45 பேர். விளங்கிச்சா? இது ஏன் கழிச்சம் பிரிச்சம் என்றதை நான் கடைசியா சொல்றேன். சரியா? அதே போல 53 வீதமானாக்கள் ஹாக்கி. 53 எத்தனை வரும்? 250, 265 வரும். 265. ஹாக்கின்னா பாருங்க, 75, 140, 200, 205 என்ன? அப்ப 205 போனா என்ன விட வரும்? எத்தனை பேர்? 60 பேர். சரியா? அடுத்தது என்ன வரும்? அடுத்தது கூடைப்பந்து எத்தனை வருது? கூடைப்பந்து மட்டும் எத்தனை வீதம்? 62 பேர். அப்ப 62 சொன்னா 6, 5, 30, 310. 310 இருந்து எத்தனை கழிக்கணும் நாம? கூடைப்பந்துக்கு
70 70 70 210 210 போனா எத்தனை வரும்? 100 வரும். 100. 100 வரும். 100 கூட 10. சரியா? ரைட். இப்ப நம்ம ஏன் கழிச்சோம் சொன்னா, கூடைப்பந்து விளையாடுற ஆட்கள் மொத்த பேர் எத்தனைன்னு கேட்டால் எத்தனை வரும்? எல்லாத்தையும் கூட்டி வார விட வரும். இதுல கூடைப்பந்து மட்டும் விளையாடுறார்கள். இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். இப்படி 2 வட்டம் இருந்தா இந்த வட்டத்துக்குள்ள வாரது 2ஐயும் விளையாடுறார்கள். இது மட்டும் இது இது ஃபுட்பால், இது ஹாக்கின்னு சொன்னா இந்த நடுவுல வட்டம் வந்து ஃபுட்பாலும் ஹாக்கியும் விளையாடுறார்கள். இது வந்து ஃபுட்பால் மட்டும் விளையாடுறார்கள். ஃபுட்பால் மட்டும் விளையாடுறார்கள். இந்த ஏரியா ஹாக்கி மட்டும் விளையாடுறார்கள். நடுவுல இருக்கிறது 2ஐயும் விளையாடுறார்கள். விளங்கலையா? விளங்கலையா? விளங்கிட்டு சார். விளங்கிட்டு. இதான் இதுல சமரி. சரியா? ஆகவே இப்ப இந்த கேள்விக்கு விட காணலாம் இல்லையா? இது வந்து உண்மையா நிச்சயம் ஈஸியான கேள்வி. இப்ப எல்லாம் கேள்வி வந்தா நமக்கு எக்ஸாம் பாஸ் ஆகுறது ஷுவரா இருக்கும். சரியா? இத நான் சென்ன மெத்தட்ல செய்யுங்க. இப்ப ஒரு பிரதர் சொன்னார் வந்து இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதான் முறை. உண்மையா அவர் சொன்னதுதான் முறை. அந்த முறையில அவர் செஞ்சுட்டு அவர் என்ன செய்வார்? விடையை மாத்தி போடுவார். எல்லாருக்கும் அந்த மெத்தட் செட் ஆகுமா? நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க உண்மையா பிழை விடுவீங்க இல்லையா? நீங்க அந்த வீரத்தை கண்டு அது இதுக்கு மாத்தலும் என்ற செப்டரே மறந்து உண்மையா மெட்ஸ் அறிவு நல்லா இருக்கிறார்கள் என்ன செய்யலாம்? அதை செய்வாங்க. பேசிக்ல இருக்கிறார்கள், கொஞ்சம் கஷ்டம். டெஸ்ட் கையில செய்யுங்க. இதை கொஞ்சம் மாத்தி போட்டா ஒரு லேசி. ஆனா டெஸ்ட் கேள்வியை பார்க்கணும். கேள்வியை பார்க்காம இதை மாத்திடுவாங்க. கேள்வி வீதத்துல கேட்டிருந்தா என்ன செய்யணும்? வீதத்தை அப்படியே போடணும். அதுல மாற்றம் செய்யக்கூடாது. கேள்வி கீழே எண்ணிக்கையில கேட்டிக்கிறதால நீங்க என்ன செய்யணும்? அதை எண்ணிக்கைக்கு மாற்றணும். சரியா? இப்ப விடைய பார்ப்போம். 3 விளையாட்டுகளை பார்க்க எத்தனை மாணவர்கள் விரும்புகின்றார்கள்? 3 விளையாட்டுகளையும் பார்க்க எத்தனை பேர் விரும்புறாங்க? 75 பேர். எத்தனை? 75 சார். உங்களுக்கு கேள்வி விளங்கல். 75 பேர் என்றது 3 விளையாட்டுகளை மட்டும். 3 விளையாட்டுகளை மட்டும். இந்த கேள்வி அது இல்லை. 3 விளையாட்டுகளையும் பார்க்க எத்தனை பேர் விரும்புகின்றார்கள்? என்ன விட? 475 பேர். ஏன்னு சொன்னா 25 பேர் என்ன செய்யல? எதையும் விரும்பல. அப்ப 500 பேர்ல 475 பேர். நல்லா கவனிங்க. மட்டும் என்று வந்தாத்தான் நீங்க அந்த மட்டும் இருக்கிற பகுதியில் பாருங்க. இப்ப கூடைப்பந்தையும் ஹொக்கியும் மட்டும் விளையாடுறாக்கள் 70 பேர். இந்த மட்டும் என்ற சொல் கவனம். கூடைப்பந்தும் கால்பந்து மட்டும் விளையாடுறாக்கள் 70 பார்க்க விரும்புறாக்கள் 65 பேர். கால்பந்தும் ஹொக்கியும் மட்டும் பார்க்க விரும்புறாக்கள் 60 பேர். மூனையும் மட்டும் பார்க்க விரும்புறாக்கள் 75 பேர். மூனையும் பார்க்க விரும்புறாக்கள் என்று கொமனா கேட்டா என்ன விட வரும்? 475. 475 விட சரியா கிடையாது. நானூற்றி 75 விட சரியா இல்லையா? இப்ப 2 விளையாட்டுகளை மட்டும் என்று சொல்ல. ஏன்னு சொன்னா 3 நான் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தேன். சரியா? நீங்க உங்களுக்கு விளங்கிட்டான்னு பார்த்தேன். பெரும்பாலும் உங்களுக்கு விளங்கல. சரியா? இதுல அந்த பாயிண்ட் விளங்கல. 3 விளையாட்டு இருக்கிறதால 2 விளையாட்டுகளை மட்டும் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கேட்கலாம். 3 விளையாட்டு இருக்கிற இடத்துல 3 விளையாட்டுகளை மட்டும் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? இல்லதானே? கேட்கலாம். அப்ப இடத்துல வந்து 3 விளையாட்டுகளை பார்க்க விரும்புவோர் என்ற கேள்வியும் 3 விளையாட்டுகளை மட்டும் பார்க்க விரும்புவர் என்ற கேள்வியும் ஒன்றுதான். சரியா? ஆக முதலாவதுக்கு விட வந்து 75. முதலாவதுக்கு விட வந்து 75. நீங்க டெஸ்டுக்கு சொன்ன விட சரி. ஹாக்கி மட்டும் பார்க்க விரும்புவோருக்கும் கால்பந்து மட்டும் பார்க்க விரும்பும் மாணவர்களுக்கு முடியாத விகிதம் யாது? இப்ப பாருங்க கேள்விய. ஹாக்கி மட்டும் என்றது எத்தனை பேர்? 60. கால்பந்து மட்டும் எத்தனை பேர்? கால்பந்து மட்டும் எத்தனை பேர்? 45. என்ன கேள்வி? இவங்களுக்கு இடையிலான விகிதம். இவங்களுக்கு இடையிலான விகிதம் 60க்கும் 45க்கும் என்ன விகிதம் வரும்? 4க்கு 3 விகிதம் காண்றது. இதை பொது எண்ணால பிரிக்கணும். பொது எண்ணு சொன்னா 60ஐயும் 15ஆல பிரிக்கலாம், 45ஐயும் 15ஆல பிரிக்கலாம். 4க்கு 3. 4ஐயும் 3ஐயும் பிரிக்கலாமா? பொது எண்ணால 4ஐயும் 3ஐயும்
2ஆல 3ஆல 4ஆல 2ஐயும் பிரிக்கலாமா? பிரிக்கல. ஆகவே இரண்டாவதுக்கு என்ன விட? 4க்கு சரியா? மூணாவது, கொடுக்கப்பட்ட 3 விளையாட்டுகளில் ஒன்றை மட்டும் பார்க்க விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? கொடுக்கப்பட்ட 3 விளையாட்டுகளில் ஒன்றை மட்டும் பார்க்க விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? என்ன எண்ணிக்கை? 205 சார். எப்படி விட எடுத்தீர்கள்? ஒவ்வொன்றும் தனித்தனியா விரும்புறாங்க. அதாவது கேள்வி நல்ல கவனிங்க. கொடுக்கப்பட்ட 3 விளையாட்டுகளில் ஒன்றை மட்டும் பார்க்க விரும்புறான் ஆக்கவேண்டா. இந்த 100 பேர் கூடைப்பந்த மட்டும், இந்த 60 பேர் ஹொக்கிய மட்டும், இந்த 45 பேர் கால்பந்த மட்டும். அதாவது இன்னாக்கிற பகுதி இந்த ஏரியா இது மட்டும் தான், இது ஒன்று மட்டும். அப்ப 100 கூடைப்பந்த மட்டும் பார்க்க விரும்புறாங்க, 60 பேர் ஹொக்கிய மட்டும் பார்க்க விரும்புறாங்க, 45 பேர் கால்பந்த மட்டும் பார்க்க விரும்புறாங்க. அப்ப 100 60 160 40 205 விட வரும். விளங்கிச்சா? விளங்கிச்சா? மூணாவது கேள்வி ஓகேவா? கொடுக்கப்பட்ட 2 விளையாட்டுகளையாவது பார்க்க விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கை யாது? எத்தனை? 30 195 190 295. 2 விளையாட்டுகளையாவது பார்க்க விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 2 விளையாட்டுகளையாவது என்றது 295. கால் 15. 295 எப்படி வந்து சொல்லுங்க. அந்த 3ஐயும் தவிர்த்து மிச்ச எல்லாத்தையும் எடுக்கலாம் தானே சார்? தனியா ஒன்றை மட்டும் விரும்புறாக்களை தவிர மிச்ச எல்லாத்தையும் அந்த 3ஐயும் விரும்புறாக்களும் அதுக்குள்ள வருவாங்க தானே சார்? என்ன கேட்கிறாங்க நல்லா பாருங்க. கொடுக்கப்பட்ட 2 விளையாட்டுகளையாவது, 2 விளையாட்டையாவது விரும்பணும். குறைஞ்சது 2 விளையாட்டு, கூடினது 2 விளையாட்டு அல்லது 2 விளையாட்டுகளையாவது மட்டும் என்று சொல்லு என்ற ஒரு ஆப்ஷன் அவருக்கு தந்திருக்கா? இல்ல. அதனால இந்த கேள்வி உண்மையா சில நேரம் பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வியில 2 விளையாட்டுகளையாவது என்று சொன்னா நம்ம சதுரமொழி கேள்வி பெயிண்ட் அடிப்புல பார்த்தோம். குறைஞ்சது ஒரு பக்கம் என்ன போல 2 பக்கம் பெயிண்ட் பண்ணப்பட்டதும் வரும், 3 பக்கம் பெயிண்ட் பண்ணப்பட்டதும் வரும். ஓமா இல்லையா? இதுல கொடுக்கப்பட்ட 2 குறைஞ்சது 2 விளையாட்டுகளையாவது என்று கேட்டாங்க. 2 விளையாட்டை மட்டும் எடுத்தோம்னு சொன்னா 70 60 130 130 60 195 இப்படி ஒரு விட வரும். சரியானே? இப்படி விட வாரன்னு சொன்னா ஒரு ஆப்ஷன் தந்திக்கணும். அவங்க 2 விளையாட்டுகளையாவது மட்டும் என்ற ஒரு ஆப்ஷன் தந்திக்கணும். மட்டும் என்று வந்திருந்தா 195 விட சரி. இதுக்கு இப்படி ஒரு விட வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 2 விளையாட்டுகளையாவதுன்னு சொன்னா 2ம் வரும் 3ம் வரும் என்று எடுத்தோம் என்று சொன்னா எல்லாம் சேர்ந்து வாரத்துக்கும் வாய்ப்பு உண்டு இருக்கு. சரியா இல்லையா? எப்படி 60 65 195 195 200 270 என்ற விட ஒன்று வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா இல்லையா? நான் சொன்னது விளைச்சா? சொன்னது விளைச்சா? விடயத்துல வரும் 270 தான் விட வரும். 270 தான் விட வரும். ஏன்னு சொன்னா அவன் கேட்டுக்கிற கேள்வி 2 விளையாட்டுகளையாவது 2ஐயாவது விளையாடுறாக்கள். அப்ப 2ஐயாவது விளையாடுறாக்கள்ல கூட 75 பேருக்குள்ள 2 விளையாட்டு விளையாடுறாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்ப என்ன விட வருது? இது 3ஐயும் கூட்டணும். 70 60 130 195 200 270. இப்படி இந்த கேள்வி ஒரு டவுட் வர கேள்விகளை நீங்க எனக்கு அனுப்பினால் அதை என்ன செய்வேன், பேப்பர்ல எட் பண்ணுவேன். அல்லது இப்படி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை விளங்கப்படுத்தலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த அளவோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரியா? 11 மணியாவது முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜென்ரல் நாலேஜ் கிளாஸ் நடக்கும். அதுல பிடிஎஃப் நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கிறேன், திரும்பியும் போடுறேன் நான். இன்ஷா அல்லாஹ் சரியா? நாளை கிளாஸ் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.